வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான இன்றைக்கி வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல தான் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எப்போவுமே எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருப்பீங்க. அழகாக இங்கே அப் ட்ரெண்டில் இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 24202 வந்துட்டு உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அழகாக நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு அப் மூவ் தான் இருந்தது. ஸோ நீட்டாக வந்துட்டு ஒரு 94 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 24296 வரைக்கும் ஒரு 94 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக சூப்பராக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். பிகாஸ் இங்கே வந்து நமக்கு அப் கன்ஃபர்மேஷன் இருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஒரு 94 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். சடனாக கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் கூட நமக்கு இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவே நமக்கு கன்ஃபர்மேஷன் தான். இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதுவே நீங்கள் வந்து என்ன ஆகும், நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே அப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24285 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் நமக்கு மார்க்கெட் ப்ராப்பர் மூவ் இல்லையா. இன்றைக்குமே லாட் ஆஃப் வாலடைலோட தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. நான் தான் சொல்கிறேன். ஸோ என்ன சிச்சுவேஷன்ஸ் எதுவும் கொஞ்சம் நார்மல் ஆகலை. அதனால் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃப் ஜோன்லேயே ட்ராவல் பண்ணுங்கள். ப்ராப்பரான டார்கெட் தென் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட எவ்ரிடே மூவ்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வாலடைலோட தான் நமக்கு செகண்ட் ட்ரேடாக இருந்தது. பட் இங்கே நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு ரீச்சோட நமக்கு வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஒரு 49 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 24334 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ட்ரேடில் மட்டுமே ஒரு 49 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, தென் தேர்ட் பார்க்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா அப்படியே மொமெண்டம் ரொம்ப ஃபஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் நீங்கள் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீட்டாக நீங்கள் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் கம்பல்சரி, ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. மேக்ஸிமம் சப்போஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் நமக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஷியராக வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி இங்கேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்லேயே நீங்கள் வந்து நீட்டாக அவங்க ட்ரேடிங்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். 24246 நீங்கள் வந்துட்டு பை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவலி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்கும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக அதில் க்ளோசிங் வேல்யூவில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக பை பண்ணுங்கள். பை பண்ணும்போது நமக்கு இமீடியட்டாக நமக்கு வந்து ப்ராப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிறதுக்கு அது வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டைம் டிலே பண்ணும்போது நமக்கு வந்துட்டு மூவ் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ரீசன் தான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு 24246 நீங்கள் சப்போஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து நீட்டாக நமக்கு டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட 24148 வரைக்கும் ஒரு 98 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ ஓவரால் நமக்கு நிஃப்டி 50 இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ சூப்பராக 3 ட்ரேட்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்து சூப்பரான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம எக்ஸிட் ஆனோம் இல்லையா. ஸோ 241 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட எவ்ரி டேவும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ வாலடைல் சிச்சுவேஷன்லேயுமே நம்ம வந்து நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எவ்ரி டேவும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
ஸோ நிஃப்டி 50க்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 24267 2433 8 243 87 24457 then 245 22 then 246 10. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு தேர்ஸ்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். 249 24913 23966 238 61 237 86 236 49 23 555 then 233 47. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துலாம். தென் நாளைக்கு தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸும் பார்த்துடலாம் வாங்க. சேம் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஏன் சூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு கிளியர் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை உங்களோட கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 55812 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாட் ஆஃப் வாலடைல் இருந்தாலும் கூட ஸோ நமக்கு நீட்டாக ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனில் நீட்டாக ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓரளவுக்குங்கிறது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடய நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 56178 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு 366 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் நான் எவ்ரி வீடியோஸ்லேயுமே நான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட கன்ஃபர்மேஷனில் நீங்கள் கொஞ்சம் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக நீங்கள் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லாட் ஆஃப் வாலடைல் சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப மோஸ்ட் வாலடைல் சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ராப்பர் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம நீட்டாக சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபார் த பிகினர்ஸ் கம்பல்சரி நம்மளோட கொஞ்சம் ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பை பண்ணும்போது அது நீட்டான ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான வந்துட்டு மூவாக இருக்கும். பெஸ்ட் மூவ் அண்ட் ஸ்மார்ட் மூவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணோம் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. நீட்டாக இங்கே நமக்கு வந்துட்டு இது ஒரு ஹைக் வரைக்குமே மொமெண்டம் இருந்தது. நீட்டாக ஒரு 366ஓட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். தென் செகண்ட் ரேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? டவுனில் ரிவர்சலில் போயிட்டு இருந்தது. ஸோ போகும்போது இங்கே நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா?
ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே என்னாச்சு, இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி இங்கேயே நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு இதுவும் கன்ஃபர்மேஷன் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை தான் இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 55,663 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதோட லோ வரைக்கும் ஓகே. ஸோ இதோட லோ வரைக்கும் 55,290 வரைக்குமே வந்துட்டு, ஏன்னா நம்ம டவுன் கன்ஃபர்மேஷனில் நம்ம வந்துட்டு பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நீட்டாக அது டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு நீட்டாக இது வந்துட்டு ஒரு 373 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் வட்டல் சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட ஒரு நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷியராக வந்துட்டு ஒரு 739 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வெரி மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 980 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55,861 561 70 564 20 567 21 57004 then 572 31 575 21. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55136 then 54837 then 54446 then 54149 then 53817 then 53264 then 53082. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ நம்ம போத் பார்த்தாச்சு இல்லையா, போத் டார்கெட்ஸ் அண்ட் போத் அனாலிசிஸும் நம்ம வாட்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றி அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.